ஹாய் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்காக இந்த தேங்க்ஸ் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள் யாருக்குமே ஷேர் பண்ணல. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தேடி பார்க்கட்டும். தேடி பார்க்கும்போது நம்ம வீடியோ வந்தால் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நான் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 20 பேர் தான் பார்ப்பாங்க அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 200 பேருக்கு மேலே அந்த 2 வீடியோ சேர்த்து பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, 0 சப்ஸ்கிரைபரில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 16 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னை நம்பி இந்த 16 பேர் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இன்றைக்கி எடுத்த ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். அது நான் டைட்டில் இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் அந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் உங்களோட 100% எஃபர்ட் போட்டு தான் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அந்த ட்ரேடை எடுக்கக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பயங்கர அக்ரெசிவாக மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போகிறான். ரொம்ப அக்ரெசிவாக செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400லேருந்து 500 பாயிண்ட் கீழே போயிருக்கு. என்ன அடி அடிச்சிருக்கானே நேற்று மார்க்கெட்டு. சரியான அக்ரெசிவான மூவ். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஸோ 70 பாயிண்ட் 90 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டடாக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே தான் நான் ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கணும் தான் கடைசி. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 400 பாயிண்ட் 500 பாயிண்ட்டாக கீழே போயிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடிங்கில் சகஜம். ஸோ என்னடா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடு மட்டும் ப்ராஃபிட் வந்துட்டு அடுத்த ட்ரேடு லாஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள் கைஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 50 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. செல்லர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டு வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். லிமிட் செல். ஓகே, ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸு. இந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ், நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:1 வச்சுக்கலாம். 1:1னா கொஞ்சம் அதிகம் அந்த இதெல்லாம் போக ஒரு 829. நம்ம டார்கெட் வந்து இங்கே வரும். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தா உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். பட் இப்போ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடம் தான். திரும்புகிற இடமே நல்லா செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடம் தான். 806லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 815 வரைக்கும் நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடம். ஸோ அதில் கொடுத்து தான் போயிட்டுருக்கான். ஸோ இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட வேண்டியதாக இருக்கும். 840 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். பட் 1:1 போயிருப்பான். ஒரு நிமிஷம் பார்ப்போம். இப்போ இங்கே எடுத்திருந்தோம்னா நியூஸ் எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து கொடுக்கட்டும், இல்லைன்னா அடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ட்ரேட் கிடைக்குது இல்லையான்ட்டு. ஷார்ட் விஷன் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு தள்ளி போட வேண்டியதாக இருக்கும். 50 இங்கே போட்டிருந்தோம்னா
டார்கெட் போயிட்டான், நான் 1:1 அதெல்லாம் அசால்ட்டாக போயிட்டான். ஓகே, ஸோ நான் மேலே வந்து கொடுப்பான்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். பார்ப்போம், நம்ம ப்ரைஸ்க்கு வந்து கொடுப்பான்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் செல்லர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு கீழே போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே ஓகே, மார்க்கெட் வந்து திரும்ப வரவே இல்லை, சரியான அடி காய்ஸ். நம்ம ஆர்டர் போட்டிருக்கிற இடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்டு, 315 பாயிண்ட் அடிச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டாங்க மேலே, கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் தள்ளி போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 36 பக்கம் போட்டு வைக்கலாம் இங்கே. ஓகே கன்ஃபார்ம் சரி. ஓகே, ஆர்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்டர் ஹிட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு டார்கெட் வந்து சின்ன டார்கெட் தான் நான் வைக்க போகிறேன். பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான என்ட்ரினால சொல்ல முடியாது இது. ஓகே, இப்போ மேலே எடுத்திருந்தால் நல்ல என்ட்ரி தான். பட் வந்து நம்மளுக்கு அந்த ரேட்டில் நம்ம நினச்ச ரேட்டில் கிடைக்கல. பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும் எடுப்போம், இல்லைன்னா நம்ம அமௌண்ட்டு நம்மக்கிட்ட தானே இருக்க போகுது, வேடிக்கை மட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது டார்கெட் போகுதா, எஸ்எல் போனால் எது போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நான் இப்போ ஏன் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா, இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. எங்கே செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்களோ நான் அங்கே தான் ஆர்டர்ஸ் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது கொடுக்காமல் போயிட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இடையில எடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வந்து தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க விரும்பலை. ஓகே, இந்த ட்ரேடு இல்லைன்னா வேறு ட்ரேடு, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு. ஸோ அமௌண்ட்டு நம்மகிட்ட தானே இருக்கும், அக்கௌண்ட் மைனஸில் போகாது இல்லையா, அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, மறுபடி மேலே வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஆர்டரை நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணி விட்றேன். ஓகே, ரொம்ப பக்கம் வந்துட்டானுங்க. ஆர்டர் விழுகுமா பார்ப்போம். ஆஹா, இன்னும் கொடுக்கல. ரொம்ப பக்கத்தில் இருக்கிறானுங்க, இன்னும் கொடுக்காமல் இருக்கானுங்க. ஓகே, ஆர்டர் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டாப் லாஸ். ஓகே, என்ட்ரி எடுத்தாச்சு கைஸ். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம். ஓகே, பையர் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா கீழே போகிறக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 56லேருந்து 56க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே போகலான்னு சொல்லலாம். பட் கீழே போகிறக்கு விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதாங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட $982 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்திருக்கணும். செல்லர்ஸோட பையர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின் பாயிண்டில் திரும்பினா பார்த்திங்களா, அந்த இடத்துல அப்படியே கீழே போயிருக்கணும். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து சகஜம்தான். ஓகே, நாளைக்கு ஒரு அடுத்த ட்ரேடில் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டேக்கர் காய்ஸ், பாய். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
சரி, நேற்று லைவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், என்னடா இவ்வளோ பாயிண்ட் 1000 பாயிண்ட் கீழே அடிச்சிருக்கானே, இங்கே போய் செல் எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் நான் அக்யூரேட்டாக எனக்கு தெரியும் செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாதனால நான் மினிமைஸ் பண்ணி என்னால் அது கரெக்டான லெவல் வச்சுருந்தேன். அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா அது தாக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சே தான் அது நான் வச்சுருந்தேன். சரி போன டார்கெட் சீக்கிரம் போயிடுவான்னு நினச்சி வச்சேன், பட் தூக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோ தூரம் கீழே போயிட்டான் இல்லையா, நம்ம ட்ரேட் எடுத்து எஸ்எல் தூக்குனதுக்கப்புறம் நேற்று இதோட இது முடிச்சிருப்போம். பாருங்கள் மார்க்கெட் அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தூக்குன இடத்துல இருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 356 பாயிண்ட், கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ ஏன்னா பயங்கரமான செல்லிங் ஆர்டர்ஸ் வந்து நிறைய குவிஞ்சு கிடந்துச்சு கைஸ். ஸோ அதனால தான் அந்த ட்ரேட் எடுத்தேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் ஒரு லாஜிக்கோடு தான் எடுப்பேன். நான் குருட்டுத்தனமாக எடுத்து நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். நான் பூராமே பர்ஃபெக்டாக எடுப்பேன்னு சொல்ல, பட் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 15 வருஷத்தில் நான் எக்கச்சக்கமாக லாஸ் பண்ணியிருக்கேன், நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்கேன். பட் இந்த ட்ரேட் எடுத்த போது ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். நான் வந்து புத்தரையோ காந்தியோ கிடையாது, அப்படியே எது நடந்தாலும் சரின்ட்டு உட்காந்துருக்கிறதுக்கு. பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது லாஸ் ஆகுதா, இந்த அக்கௌண்ட்டே போகுதா, அதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை. நம்ம பார்த்து வச்ச மாதிரி கரெக்டாக எடுக்கிறோமா, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த மூவுக்கு இவ்வளோ பெரிய மூவெல்லாம் எனக்கு வேண்டாம். 1:1 தான் நான் எய்ம் பண்ணுறது. ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரின்னு மினிமைஸ் பண்ணி நான் கொஞ்சம் சிறுசாக வச்சேன். அந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளோட டெய்லி லாஸ் லிமிட்டு $1200 தான். நான் $1500 $1200 கொண்டு போய் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற டயத்தில் வந்து ட்ரேட் தவிர்க்கிறது நல்லது. பட் எனக்கு இந்த ட்ரேட் போயிரு நம்பிக்கை இருந்துச்சு, எடுத்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம நினச்ச டைரெக்ஷனில் போயிருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதை பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷம் தான் படுறேன். எனக்கு லாஸ் ஆகுதா, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னா இவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ $900 லாஸ் பண்ணி ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னா அது எவ்வளோ ஒர்த்தான விஷயம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த ஒர்த்தான விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது மூலமாக அது உங்களுக்கும் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ அடுத்த லைவில் பார்ப்போம், என்ன ஆகுது லைவ் ட்ரெயிலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நீங்கள் சேனலை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா இதுக்கும் லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா தான் நம்ம சேனல் வந்து இன்னுமே சப்போர்ட் ஆகும். நான் நினச்சதோட சப்போர்ட் நிறையாவே கிடைக்கும். தேங்க்யூ.